உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நடந்த மேட்ச் ஒரு ஒப்புக்கு சப்பானி மேட்ச் ஆகிடுச்சு. எஸ்ஆர்ஹெச் முட்டி மோதி எப்படியாவது குவாலிஃபயரில் போகணும்ட்டு மொரட்டடி அடித்தாங்க. ஆனால் ஆர்சிபி என்னடானா எங்களுக்கு என்ன ரன் ரேட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆடிக்கிறோம், மேட்சை தோத்தாலும் பரவாயில்ல முன்னாடியே டிசைட் பண்ணிட்டாங்க போல. எஸ்ஆர்ஹெச் ஸ்டார்டிங்லேருந்தே ஆடிதான். அபிஷேக் சர்மா 22 பால்ஸில் 56, கிளாசன் 24 பால்ஸில் 51, இஷான் கிஷான் 46 பால்ஸில் 79 சம்மட்டி அடிச்சாங்க. ஜிடிக்கு எப்படி கில்லு, சாய் சுதர்சன், பட்லர் மும்மூர்த்திகளோ இந்த டீமுக்கு இவங்க 3 பேர் தான் மும்மூர்த்திகள். டுவர்ட்ஸ் எண்ட்ல நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு 12 பால்ஸ்ல 29 ரன்ஸ் அடிச்சு 255 ரன்ஸ்ல போய் முடிக்கிறாங்க. ரொம்ப பெரிய டார்கெட். ஆர்சிபிக்கு வெங்கடேஷ் ஐயர் ஜஸ்ட் 19 பால்ஸ்ல 44 ரன்ஸ் அடிச்சு செமையான ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பேக் டு பேக்ஸ் விக்கெட் விழுந்தவுடனே நம்ம பட்டிதரும் குருநாள் பாண்டியவும் மேட்சை வின் பண்ண வேணாம், நம்ம குவாலிஃபயர்ஸ் போக என்ன ஸ்கோர் வேணுமோ அதுக்கு ஆடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆடி மேட்சை தோத்தாலுமே தேவையான ரன் ரேட்டோட அழகா குவாலிஃபயர்ஸ் உள்ள போயிட்டாங்க. 200ல போய் முடிக்கிறாங்க. எஸ்ஆர்ஹெச்க்கு எப்படின்னா ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட்னு சொல்ற மாதிரி மேட்சை வின் பண்ணாலும் அவங்க எலிமினேட்டர்ல தான் ஆடுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எஸ்ஆர்ஹெச் எலிமினேட்டர்ல ஜெயிச்சு குவாலிஃபயர் 2ல ஜெயிச்சு ஃபைனல்ல சாம்பியன் ஆவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல ஆர்சிபிக்கு தான் இந்த வாட்டியும் கப்புன்னு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஐபிஎல் ரிலேட்டட் வீடியோஸ் டெய்லி போட்டுருக்கோம். ஸோ சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.